Hello my dear ladies and gentlemen, most expecting Malayalam movies 2026 in top 10 order. இது கம்ப்ளீட்டா நான் எக்ஸைட்டிங்கா எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்க என்னோட லிஸ்ட். இதுல சொல்லப்படாத வேற ஏதாச்சும் படங்கள் நீங்க எக்ஸைட்டிங்கா எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த படத்தோட பேரை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. என்ன மலையாள சுவர்த்துக்களே வந்து கமெண்ட் செய்யுங்க. 10th பொசிஷன்ல நம்ம நிவின் பாலி சார் நடிக்கக்கூடிய மல்டிவர்ஸ் மன்மதன். இந்த படத்துல நிதிராஜ் அண்ட் அனந்த் ஓப்பன் ரெண்டு ரைட்டர்ஸ் ஒர்க் பண்றாங்க. இந்த படம் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் மல்டிவர்ஸ் படமா வரப்போகுது. அதே மாதிரி நிவின் சாரோட அடுத்தடுத்த படமான சர்வம் மாயா, டோல்பி தினேஷன், டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ற படங்கள்லாம் அடுத்தடுத்து ரிலீஸ் ஆக காத்துட்டு இருக்கு. 9th பொசிஷன்ல ஆண்டனி வர்கீஸ் சார் நடிக்கக்கூடிய கட்டாலன். இந்த படம் ஒரு பேன் இந்தியன் ஆக்ஷன் த்ரில்லரா வரப்போகுது. அண்ட் இந்த படத்தை டைரக்ட் பண்றது பால் ஜார்ஜ் அப்படின்றவர். 8வது இடத்துல நம்ம டொவினோ சார் நடிக்கக்கூடிய லோகா சாப்டர் 2. லோகா சாப்டர் 1 ரிலீஸ் ஆகி 300 crore பக்கம் கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா சடனா அடுத்தடுத்த பிளான்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த லோகா சாப்டர் 2ல டொவினோ தாமஸ் மெயின் கேரக்டர்ல ஹீரோ அண்ட் வில்லனா நடிக்கிறாங்க. துல்கர் சல்மான் சார் ஆஃப் கோர்ஸ் ஒரு கேமியோ இருக்கு. 7வது இடத்துல ஷாஜி பாப்பன் இஸ் பேக் மோனே. ஆடு படத்தோட 3rd செட்டில்மெண்ட் தான் வரப்போகுது. ஷாஜி பாப்பன் ரிட்டர்ன்ஸ். ஆடு அப்படின்ற படம் ஜெயசூர்யா சார் நடிச்சு ஒரு ஃபேண்டசி எலிமெண்ட்ஸோட வந்து சூப்பர் ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் பார்ட் அந்த அளவுக்கு பெருசா போகலன்னாங்க, ஆனா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அண்ட் வரப்போற படமும் ஒரு செம்ம என்டர்டெய்னிங்கா இருக்கும்ன்றது கேரண்டி. 6வது இடத்துல நம்ம துல்கர் சல்மான் சார் நடிக்கக்கூடிய ஐ எம் கேம். இந்த படத்து மேல எனக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. தலைமை இப்போ லக்கி பாஸ்கர்னு தெலுங்குல, காந்தா அப்படின்னு தமிழ்ல அப்படின்னு மாத்தி வேற லெவல் ஹிட் கொடுத்துட்டு இருக்காரு. இந்த படத்தை டைரக்ட் பண்றது ஆர்டிஎக்ஸ் படத்தை டைரக்ட் பண்ண நிஹாஸ். 5வது இடத்துல சத்தா பச்சா அப்படின்னு ஒரு படம் வரப்போகுது. அந்த படத்துக்கு சீரியஸ்லி மரண வெயிட்டிங். இப்படி ஒரு படம் வரப்போகுதா அப்படின்னு சத்தியமா தெரியாம இருந்தது அதோட டீசர் வர வரைக்கும். அந்த டீசர் வந்து ஒட்டுமொத்த ஹைப்பையும் ஏத்தி மேல வச்சிருச்சு. 4வது இடத்துல ரொம்ப முக்கியமான படம் மம்முட்டி சார், மோகன்லால் சார், குஞ்சாக்கோ போபன் சார், ஃபகத் ஃபாசில் சார், நயன்தாரா மேம். இந்த பர்ஃபெக்ட்டான ஒரு காஸ்டிங்கோட சூப்பரான ஒரு டீசர் வந்திருந்தது. அந்த டீசர் எல்லாரும் பார்த்திருந்தீங்கன்னா தெரியும் இந்த ஹைப் ஏன் அப்படின்னு. இந்த காம்போவா இது செம்மையா ஒர்க் ஆக போகுதுன்னு தெரியும். ஆனா இது எப்படி ஸ்டேஜிங் பண்ணிருக்காங்கன்ற அதை பார்க்கிறதுக்கு செம்ம வெயிட்டிங். 3வது இடத்துல நம்ம பிருத்விராஜ் சார் நடிப்புல வெளியாகக்கூடிய கலிஃபா. இந்த படம் செம்ம ஆக்ஷன் என்டர்டெய்னரா வரப்போகுது. அண்ட் இந்த படத்தோட ஆக்ஷன் கொரியோகிராஃபர் யாரு அப்படின்னா நம்ம அன்பரி மாஸ்டர்ஸ் தான். இந்த படத்தோட டீசர்லயே பார்த்திருப்போம், வேற லெவல் ஆக்ஷன் இருந்தது. சோ அதை தியேட்டர்ல பார்க்கிறதுக்கு வெயிட்டிங். 2வது இடம் கன்ஃபார்மா சொல்லியே ஆகணும், ஜெயசூர்யா சாரோட நடிப்புல வரக்கூடிய கத்தனார். இந்த படம் ஒரு லாங் பெண்டிங் மூவி தான். இந்த படம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியே 3 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் லுக், செகண்ட் லுக், ஹாப்பி பர்த்டே போஸ்டர்ஸ் அந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கே தவிர வேற எதுவும் பெருசா வரல. அதுக்கப்புறம் ஒரே ஒரு டீசர் வந்தது. அந்த டீசருக்கு அப்புறமா எந்த அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டுமே இல்ல. பட் 2026ல இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல நம்ம மோகன்லால் சார் நடிப்புல வெளியாகக்கூடிய திருஷ்யம் 3 தி கன்க்ளூஷன். இந்த படம் எப்ப இறங்கினாலும் ஹிட் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா அந்த கன்க்ளூஷன் எப்படி முடிக்க போறாங்க அப்படின்றத பார்க்கிறதுக்காக மட்டும் செம்ம ஹைப் இருக்கு. மோகன்லால் சார் இந்த மர்டர் கிரைம் த்ரில்லரை எப்படி முடிக்க போறாரு அப்படின்றத பார்க்கிறதுக்கு ஒட்டுமொத்த உலகமும் காத்துட்டு இருக்கு. அதுல நானும் ஒரு ஆள்.